எல்லாருக்கும் வணக்கங்க. தேங்காய் கொப்பரை தொழில் பண்ணலான்னு இருக்கவங்க தப்பி தவறியும் கூட போட்ட காயோ பச்சை காயோ வாங்கிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நம்பியூர்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போட்ட காயில் பச்சை காய் வாங்கிட்டு வந்தேங்க. அவங்க வந்து நல்லா முதிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னாங்க. வந்து உடச்சக்கப்புறம் 115 கிலோக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதா கொப்பரைங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை காயில் வந்து கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வராதுங்க. இப்போ எங்களுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோ கிடச்சிருக்குங்க. 115 கிலோ 23 கிலோங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் கொப்பரை கிடச்சிருக்குங்க. நார்மலாக எங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30% மேலே கிடைக்குங்க. அதாவது நாங்கள் முதிர்ச்சியான தேங்காய் வாங்கும்போது எங்களுக்கு 30%, 33, 35 கூட கிடைக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சைக்காய் வாங்கினால வெறும் 20% கிடைக்குதுங்க. அப்போ பச்சைக்காய் வாங்கினோம்னா நமக்கு வந்து விலை வந்து அதிகமாக, கொப்பரையோட விலை அதிகமாயிரும். அதே மாதிரி இந்த கொப்பரை தரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் தர கொப்பரைக்கு வந்து செல்ஃப் லைஃப் வந்து குறைஞ்சிருங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து முதல் தர தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த மாட்டோம். இரண்டாம் தர தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவோங்க. அதாவது ஹேர் ஆயில் பண்ணுறவங்களுக்கு, முட்டி ஒலி எண்ணெய் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குளிக்கிற சோப் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை விற்பனை பண்ண போகிறோங்க. இருந்தாலுமே அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு விலைக்கு 145, 150 ரூபா ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 135, 130 அந்த மாதிரி இருக்குங்க. அப்போ இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு 120 ரூபா 25 ரூபா போட்டு அதில் என்ன ஆயில் பர்சன்டேஜ் வருதோ அதை வந்து நம்ம சோப் ஆயிலுக்கு ஹேர் ஆயிலுக்கு விற்பனை பண்ணும்போது கொஞ்சம் மேனேஜ் ஆகுங்க. அவ்வளோதாங்க. அதனால் பச்சைக்காயை தெரியாமல் கூட வாங்கிடாதீங்க. முதிர்ச்சியான காய் தான் கொப்பரை உற்பத்திக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் 20% தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்திருக்கு பச்சைக்காயிலேருந்துங்க. அது போக தோன்ற வேலை சிரமம், நம்ம கசங்கள் போடுறது, ஏதோ கசங்கள் போட்டனால தோன்றக்காவது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துச்சுங்க. இல்லைனா தோட்டி விட்டே பிரிஞ்சு வராதுங்க. அதே பேச்சில் வந்து இளங்காய் பாருங்கள், தோண்ட முடியாமல் இருக்கிறத. இந்த மாதிரி பச்சைக்காய் வாங்கினா கொப்பரை தொழிலுக்கு மேட்ச் ஆகாது. கொப்பரை தொழில் பண்ணலான்னு இருக்கிறவங்க கவனமாக இருங்க. தெரியாமல் கூட பச்சைக்காய் வாங்கிடாதீங்க. மரத்தில் போட்ட காயும் வாங்காதீங்க. கரெக்டாக வந்து முத்தின காயாக இருக்கணும். கொலையிலேருந்து பழுத்து விழுந்த காய் இருக்கணும். குறிப்பிட்ட நாள் நல்லா முத்தல் இருக்கணுங்க. எங்களோட அனுபவம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்க. நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறது நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்க. கவனமாக பண்ணுங்கள். தொழிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு அனுபவப்பட்டு பண்ணுங்கள். சிறப்பாக பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றிங்க.